ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு 2 தகவலை பார்க்க போறோம். செர்பியாவுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை யூரோப் கண்ட்ரியில எங்கே போறதா இருந்தாலும் சரி, முக்கியமா இந்த 2 இது வேணும். அதை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா டீட்டெயிலாக சொல்றேன். ஒன்று ரெசியூம், சரிங்களா? நம்ம ரெசியூம் எப்பவுமே பார்த்தோம்னாக்கா நார்மலா இந்த ஸ்கூல் காலேஜ்ல கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்கோம். இல்லாட்டி நம்ம ஒரு இந்தியாவில் கொடுக்குறப்ப நார்மலா ஒரு ஜெராக்ஸ் பேப்பர்ல அந்த மாதிரி ஜெராக்ஸ் பேப்பர்ல போட்டு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி ரெசியூம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் ரெசியூம் கொடுத்தோம்னாக்கா ஓப்பன்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரெசியூங்கிறது நம்மளோட படிப்பு சம்பந்தமா, நம்மளோட எஜுகேஷன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே இது பண்றதுக்காக தான். நம்ம வந்து இந்த மாதிரி நார்மலா கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஸ்கூல் படிச்சுட்டு இல்லை 12th முடிச்சுட்டு கொடுக்குறான்னு நினைச்சிருவாங்க. நம்ம மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீட்டா இது பண்ணி கொடுக்கணும். ஏன்னா யூரோப்ல வந்து ரெசியூம்ங்கிறது கொஞ்சம் மெயினா பார்ப்பாருங்க. மிச்சதுல வந்து நம்ம அதுல என்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்ப்பாங்க. இங்க வந்து எவ்வளவுக்கு நீட்டா ரெசியூம் இருக்குன்னுட்டு அதை மெயினா பார்ப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி ரெசியூம் வந்து கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடுங்க. நார்மலா ஏதோ ஒயிட் ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அது வந்து அது மேல நம்ம போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டின மாதிரி ஒரு ரெசியூம் வைப்போம். அந்த மாதிரி ரெசியூம் கொடுக்காதீங்க. அதை கொடுத்தாலே வந்து அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு வந்து தேர மாட்டேன் அப்படின்னுட்டு இது ரிஜெக்ட் பண்ணிடுவான். ரெசியூம்ங்கிறது நான் இப்போ பாருங்க மாடல் போடுறேன். இந்த மாடல்ல இருக்கணும் ரெசியூம். பிரதர், இது எப்படி எடிட் பண்றதுனாக்கா, நீங்க இந்த மாதிரி ரெசியூம் மாடலை கொண்டு போய் கொடுத்து உங்க பக்கத்துல ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சென்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா அங்கே கொடுத்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. என்ன ஒரு 100 ரூபா 50 ரூபா கேட்பாங்க. அப்படி இல்லை நீங்களே எடிட் பண்ண தெரியும்னாக்கா குரோம்ல போனீங்கன்னாக்கா யூரோப் ரெசியூம்னுட்டு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஆப் வரும். நிறைய ஆப் வரும். அதில் நீங்க அதில் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆப்ல போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி குரோம்ல போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட அவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெசியூம் நீட்டா இருக்கணும். அது ஒன்று கம்பல்சரி. அதுக்கு வந்து நார்மலான ஜெராக்ஸ் பேப்பர் ரெசியூம் மாதிரி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி மாடல்ல நீட்டா வந்து ரெசியூம் ரெடி பண்ணிக்கோங்க. இது மெயினான விஷயம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து போட்டோ. போட்டோ கேட்டாக்கல எல்லாம் இப்படி தலையை திருப்பிட்டு நின்று இந்த பக்கம் திரும்பிட்டு நின்று அந்த மாதிரி எடுக்கிறீங்க. அந்த மாதிரி போட்டோ கொடுக்காதீங்க, சரிங்களா? போட்டோங்கிறது நீட்டா இருக்கணும். நம்ம அந்த கல்யாண காது ஊத்துக்கு கட் அவுட்டுக்கு அடிக்கிறதுக்கு இப்படி சைட்ல நின்று இப்படி போட்டோ எடுத்து வச்சிருப்போம். அந்த மாதிரியெல்லாம் போட்டோ எடுக்கக்கூடாது. நீட்டான போட்டோவா இருக்கணும். அது மாதிரி போட்டோ வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டு. நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அனுப்புங்கனாக்கெல்லாம் நம்ம ஊர்ல அந்த ஸ்கூல்ல எல்லாம் இப்படி நின்றுகிட்டு எடுத்து வச்சிருப்போம் தெரியுமா, பின்னாடி ப்ளூ கலர் பேனர் வச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல இருக்கணும் நீட்டா, சரிங்களா? நான் அப்பப்ப காமிக்கிறேன். இந்த மாதிரி இதுல இருக்கிற ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல. அதை தவிர்த்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல போட்டோ இந்த மாதிரி இருக்கணும்னாக்கா இந்த சைஸ்லயே வரக்கூடாது. ஏன்னா சிங்கப்பூர் மலேசியாவிலதான், நம்ம ஆசியாவிலதான், இந்த ஆசிய கண்டத்துலதான் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கேட்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டானாவே நம்மளுக்கு தெரிஞ்சது இதான் சின்ன வயசுல இருந்து. ஆனா யூரோப்பியனுக்கு வந்து இந்த சைஸ்ல வராது. யூரோப்புக்கு வந்து வேற மாடல்ல வரும். நீங்க சொல்லியே இருக்கணும். ஸ்டூடியோவில் போயிட்டு நான் இந்த மாதிரி யூரோப்புக்கு இது பண்றேன்னாக்கா அவங்களுக்கு தெரியலாட்டி நீங்க குரோம்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னாக்கா வரும். யூரோப்பியன் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னுட்டு 35க்கு 45. நான் அதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டோ இருக்கணும், சைஸ் மாடலு. நீங்க உங்களுக்கு தெரியலாட்டி இந்த போட்டோ எடுக்கிறவங்கள்ட்ட இந்த சைஸை காமிச்சு போட்டோ எடுங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா உங்களோட பாஸ்போர்ட் ஃபேஸ் ஊத்தையும் தான் அது கரெக்டா இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோல நம்ம ஃபேஸ் ஊத்தையும் 90% இருக்கணும். பாடி இவ்வளவுக்கு தெரியணும், இல்ல இம்புட்டுக்கு தெரியணும், அந்த மாதிரி இல்லை. நம்ம ஃபேஸ் வந்து அந்த போட்டோல 90% இருக்கணும். நம்மளோட நெக்கோட கட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? அதான் போட்டோவோட மாடல் சைஸு. அதை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. முக்கியமா இந்த 2 இது வந்து மெயினா நீட்டா இருந்துச்சுனாக்கா வந்து நம்மளுக்கு இது ஆகாது. அது மாதிரி அடுத்த இதை பத்தி அதுக்கடுத்த டீட்டெயில்லாம் இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு கமெண்ட்ல வந்து கேளுங்க. அதுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் வந்து இதை பத்தி 2ஐயும் சொல்லியிருக்கேன். இது 2ஐயும் கொஞ்சம் நீட்டா பார்த்துக்கோங்க. இதை பத்தி செர்பியா யூரோப்பை பத்தி தெரிஞ்சுக்க செர்பியன் தமிழை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை நம்மளுக்கு சொல்லி பழக்கம் இல்லை, இருந்தாலும் சொல்லி பார்க்குறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.